இந்த நேரத்திற்கான முக்கிய செய்தி. தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இந்தியாவின் முன்னேற்றத்தில் தமிழ்நாடு மிக முக்கிய பங்கு வகிப்பதாகவும், ஆனால் தமிழகம் முதலீடுகளை ஈர்ப்பதில் பின்தங்கி இருக்கிறது என்றும், கல்வி மற்றும் வளர்ச்சி பாதைக்கு தேவையான நிதியை பெறுவதிலும் சுணக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்ற மிக முக்கிய கருத்தை தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு சரிவு பாதையில் செல்கிறது என்றும், இந்தியாவின் வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டுக்கு பெரிய பங்களிப்பு இருக்கிறது என்றும், தமிழ்நாடு வளர வேண்டுமெனில் மிகச்சிறந்த கல்வியும் திறன் மேம்பாடும் கிடைக்க வேண்டும் என்றும் ஆளுநர் ஆர்.என். ரவி தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கும் மிக முக்கிய செய்தி இது. முதலீடுகளை ஈர்ப்பதில் தமிழ்நாடு பின்தங்கியிருக்கிறது என்ற முக்கிய கருத்தையும் அவர் இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நேரத்திற்கான மிக முக்கிய செய்தி. தமிழ்நாடு சரிவு பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என்றும், இந்தியாவின் வளர்ச்சியில் தமிழ்நாட்டுக்கு பெரிய பங்களிப்பு இருக்கிறது என்றும், ஆனால் துரதிர்ஷ்டவசமாக தமிழ்நாடு பின்தங்கி இருப்பதாகவும், தமிழ்நாடு வளர வேண்டுமெனில் கல்வி வளர்ச்சியும் திறன் மேம்பாடும் அதிகரிக்க வேண்டியது முக்கியம் என்றும், குறிப்பாக முதலீடுகளை ஈர்ப்பதில் தமிழ்நாடு பின்தங்கி இருக்கிறது, பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. தொழில் முதலீடுகளை ஈர்த்து தொழில் திறனை பெருக்குவதில் தமிழகம் பின்தங்கியிருக்கிறது. அதிக தற்கொலைகள் நடக்கும் மாநிலமாகவும் தமிழ்நாடு இருக்கிறது. நாட்டிலேயே அதிக தற்கொலை விகிதம் கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. 1,00,000 மக்கள் தொகைக்கு 26க்கும் மேற்பட்ட தற்கொலைகள் நடக்கின்றன என்ற புள்ளி விவர அதிர்ச்சி தகவலை ஆளுநர் ஆர்.என். ரவி வெளியிட்டிருக்கும் முக்கிய செய்தி இது.